வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நாம் சாமரிசி சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு சாமரிசி, 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்து 2-3 தடவை நல்லா அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கடலைப்பருப்பு, கடுகு இதெல்லாம் போட்டு சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது நறுக்கிய தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது பீன்ஸும் கத்திரிக்காயும் நான் போட்டிருக்கேன். இதில் கேரட்டு, உருளைக்கிழங்கு கூட இருந்தால் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இப்போ புளிக்கரைசல் ஊற்றிக்கலாங்க. இந்த புளிக்கரைசல் பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போது சாமரிசி கொட்டிக்கலாம். 4 கப்பு தண்ணி விட்டுக்கலாங்க. இதுக்கு சரியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. 3 விசில் விடுங்க. இதுக்கு சரியாக இருக்குங்க. இதுக்கு 3 விசில் விட்டு எடுத்துட்டு கொத்தமல்லி தழையை தூவிக்கோங்க. நெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நெய் விட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதாங்க, சாமரிசி சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாமரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க.